வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான பீட்ரூட் அல்வா. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்டியான பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு நான் 1 கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நைஸாக துருவி வச்சுருக்குறோம். இது கப்பில் அளந்து பார்த்தப்ப 4 கப் அளவுக்கு இருக்குது. நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம். இது கூட நம்ம நைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீட்ரூட்டை இப்போ சேர்த்துடலாம். 4 கப் அளவுக்கு இருக்குது. இது 1 கிலோ பீட்ரூட். இதை இப்போ சேர்த்துடலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 கிலோ பீட்ரூட் செய்கிறதுக்கு எனக்கு 40-45 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இந்த ஈரப்பதமெல்லாம் போகணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நெய்யிலேயே முதல்ல நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. நெய்யிலேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். அடுத்ததாக இது கூட பால் சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சது 2 கப் அளவுக்கு இருக்குது. 4 கப் பீட்ரூட்டுக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறோம். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் பால் இந்த அளவுக்கு சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீட்ரூட் பால்லையே நல்லா வேகட்டும். நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது. இந்த பால்லையே பீட்ரூட் நல்லா வேகணும். இந்த பால் ஊற்றுனதே நமக்கு தெரியாது, கலர் நல்லா மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் கட்டியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருந்தோம். இப்போ பால் சேர்த்ததே தெரியலை, அந்த அளவுக்கு பால்லையே பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 300 ml இருந்து 500 ml வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துடலாம். 4 கப் பீட்ரூட்டுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் இது மாதிரி இலகி வரும். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர் மாறிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. முதல்ல சேர்த்த நெய்யெல்லாம் சுற்றி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் வேண்டாம்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்திலேயே ஒட்டாமல் வருது. இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பீட்ரூட் அல்வா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 10-15 பாதாம் பருப்பு சேர்த்துருக்குறோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு, பிஸ்தா, கிஸ்மிஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பாத்திரத்திலே ஒட்டாமல் வருது. 4 கப் துருவிய பீட்ரூட், 2 கப் பால், 1 கப் சுகர். இதே அளவில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல சத்தான சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.